ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஜிஎஸ் டைரிஸ். நம்ம இப்போ சம்மரில் எப்படி நம்ம குழந்தைகளை என்கேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறது மேக்னெட்டிக் போர்டு. மேக்னெட்டிக் போர்டுக்கு இப்போ ஒரு MDF போர்டு எடுத்துருக்கோம் 4x4 அண்ட் அக்ரலிக் பெயிண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸ் என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பெயிண்ட் ப்ரஷ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஷைனர். நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணுறதுக்காண்டி ஷைனர் எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் MDF போர்டு எடுத்துகிட்டு நம்ம ப்ரஷ்ஷை வந்து இப்போ ஒரு வாட்டர் வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவைப்படும். வாட்டரில் வந்துட்டு ப்ரஷ்ஷை டிப் பண்ணிட்டு நம்ம நல்லா பெயிண்ட் எடுத்தால் உங்களுக்கு பெயிண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மல் வாலுக்கே ப்ரைமர் அடித்து தான் கலர் பண்ணுவோம். இப்போ அப்போ கலரிங் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ப்ரைமர் கோட்டிங் வந்து நம்ம இந்த MDF போர்டுக்கு அடிக்கிறோம். ஓகேங்களா? குழந்தைங்க 2 பேருமே என்னோடய குழந்தைங்க 2 பேருமே அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை முடிச்சிட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமர் கோட் போர்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைன்ஸ் வரைய போகிறோம். ஸோ வாட் எவர் பென்சிலோ லைட் பென்சிலோ இல்லை ட்ராயிங் பென்சில் வச்சு நீங்கள் ஒரு டிசைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சின்னவருக்கு நான் தான் வந்துட்டு ஒரு டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பண்ணுறாரு. பெரியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே ஏதோ ஒரு ஓன் டிசைன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டிசைன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறோம். ஸோ அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் போஸ்டர் கலர் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் ஆகும். அக்ரிலிக் பெயிண்ட் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிலிக் பெயிண்டில் யூஸ் பண்ணி அவங்க கலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பேஸ். ஆஃப்டர் தட் இது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா அது அவுட்லைன் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் சீக்கிரமாக இதுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணி சீக்கிரமாக போட்டிருக்கேன். பட் இது வரைகிறதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ அவுட்லைன் கொடுத்து அவங்களோட இமேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் அது ஸ்ப்ரெட் அதுக்கு பெயிண்டெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷைனர் வச்சு அந்த பெயிண்ட் மேலே நம்ம மறுபடியும் ப்ரஷ் இது பண்ண போகிறோம். அப்போ அந்த பெயிண்ட் இதாகும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நம்ம வந்து க்ளூ வச்சு பார்த்திங்க ஃபெவிகால் வச்சு நம்ம மேக்னெட் ஒட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷைனர் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஷைனர் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபெவிகாலில் கூட டைல்யூட் பண்ணி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அந்த அக்ரிலிக் பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது ஷைன் ஆகும். ஏன் அதை அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பட்டாலும் அது கலையாது. அதே மாதிரி மேக்னெட்லேயும் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதை விட்டுறணும். நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் அதை விட்டுறணும். லெட் இட் ட்ரை. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஒட்டினதுமே எடுத்திங்கன்னா அது கீழே விழுந்துடும். இல்லை அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுங்க. இவங்க நைட்டு வரைஞ்சாங்க. ஸோ அதனால் நாங்கள் ட்ரை பண்ண விட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில் இந்த குழந்தைங்க எடுத்து அதை பார்க்குறாங்க. நல்லா மேக்னெட்டும் ஒட்டிடுச்சு. அவங்களோட டெக்ஸ்சர் போர்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம எங்களோட க்ரில்லில் ஒட்டியிருக்கேன். ஹால் க்ரில்லில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பீரோவில் எதில் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.